ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க என்ன ஸ்வீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஸ்வீட் இது. இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு பார்லி அரிசி நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தோம். பாருங்கள், அரை கப்பு பார்லி அரிசிக்கு 4 கப்பு பால் வேணும். அதே கப்பில் 4 கப்பு பால். ஒரு கடாயில் 4 கப்பு பால் போட்டுக்கலாம். அந்த கப்பில் இந்த கப்பில் தான் போட்டோம். அரை கப்பு பார்லி அரிசி, 4 கப்பு பால். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். பாருங்க, அதுக்கு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 3 பட்டை சின்ன துண்டாக போடுங்க. அப்புறம் பிரியாணி இலை 2. இது பால் நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு. ஹை பிபி கம்மி பண்ணும், கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், லோ சுகர் கம்மி பண்ணும். அப்புறம் டென்ஷனாக இருப்போம் இல்லையா, அந்த டென்ஷன் கம்மி பண்ணும். இது ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம. இதில் வெல்லம் சர்க்கரை எதுவுமே போடுறதில்ல. பாருங்கள், பால் நல்லா வெந்துட்டுருக்கு. நான் என்ன போடுறதுன்னு சொல்கிறேன். இனிப்புக்காக என்ன போடுறதுன்னு சொல்கிறேன். பால் நல்லா கொதிக்கும்போது இந்த பார்லி அரிசியை போட்டுடலாம். இப்போது பாருங்கள், பார்லி அரிசி நல்லா கழுவி போட்டுடலாம். அதில் போட்டுடலாம். இப்போது ஒரு 40 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சு 40 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த பாலும் நல்லா சுண்டி வரட்டும். பாலெல்லாம் நல்லா சுண்டி அந்த பார்லி அரிசியும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. பாருங்கள், பாலெல்லாம். இப்போ பாருங்கள், இந்த நேரத்தில் நம்ம ஒரு 10 பேரிச்சப்பழம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொட்டை எடுத்துகிட்டு அந்த பேரிச்சப்பழம் மட்டும் நல்லா அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு. பாருங்கள், அரைச்ச பேரிச்சப்பழம் கொஞ்சமாக பால் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரியும் அக்ரோட்டும் கொஞ்சம் போட்டிருக்கோம். நெய்யெல்லாம் ஒன்றுமே போடாமல் அப்படியே போட்டிருக்கோம். கட் பண்ணி போட்டிருக்கோம் அதை. அப்புறம் தேன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு அப்பப்போ அந்த மாதிரி ஆகும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த நேரத்தில் அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சீக்கிரமாக குறையும் அது. பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
கொஞ்சம் தேன் போட்டுக்கலாம் மேலே. இனிப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க. அதில் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா நீங்கள் தேன் போட்டுக்கலாம், கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.